இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும். இதை நிரூபிக்கணுமா? நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில் அவர் என்ன சந்தித்து என்ன மாற்றினார். ஹல்லேலூயா. 45 வருஷங்களா நான் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் ஈடுபட்டு பல நேரங்களில் பல விதங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார் இல்லையா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலுடைய பண்டிகையை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 28 8வது வசனத்திலிருந்து, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். தேவதூதன் அப்பதான் சொல்லியிருக்கிறாரு, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை அறிவிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். உண்மையிலே இயேசுவை சந்திச்சோன்னா வாழத்தான் நாம் செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறார் ஐயா. ஆண்டவர் நம்ம வாழ வைக்கிறாரம்மா. உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பின்னால் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு சுருக்கி நான் சொல்கிறேன். அவர்கள் கலிலேயாவுக்கு சீஷர்கள் செல்லுகிறார்கள். அங்கே 28:18 20 அதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவளோடு கூட பேசிவிட்டு அந்த நேரத்தில் திட்டவட்டமாக ஒன்று சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆக இந்த உயிர்த்தெழுதினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டால் இதை நாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் நாம் புரிந்து கொள்வோமா? அவர் எப்படி நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னா, அதை அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே தங்களுடைய சீஷருக்கு அவர் மிக அழகாக இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய வேத புஸ்தகம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்க. 14, 15, 16 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு. 16, 17, 18, 20 வசனங்களில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியை அறியாது. அதான் 17வது வசனம் சொல்லியிருக்கு. ஆனால் அதனுடைய கடைசியில் அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சத்திய ஆவியானவரை ஆண்டவர் அனுப்புவாராம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாராம். அதை நாம் அனுபவிப்போமா, அறிந்து கொள்வோமா? 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இன்றும் என்றும் என்றைக்கும் நித்திய காலமாக இருப்பதற்காக அவர் வருவாராம். திக்கற்றவர்களாக விடமாட்டாராம். 20வது வசனத்தில், அப்பொழுது நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவாராம். அல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நாளில் நாம் கேள்விப்படுகிறோம். இதை ஆனால் நமக்கு சொந்தப்படுத்தி இருக்கிறோமா? இப்படி அதிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் ஆண்டவரை தேடி போனதுனால தானே அன்றைக்கு அவர்கள் அவரை சந்திக்க முடிஞ்சது. நாம் ஆண்டவரை தேடுகிறோமா பிரியமானவர்களே? அவரை வாஞ்சிக்கிறோமா? அது மாத்திரமல்ல, அவருக்கு
பாவம் என்பது பிடிக்காது. ஆகினால்தான் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் நமக்காக சுமந்து நம்ம நிமித்தம் தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய பாவ வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுத்துட்டு அவர் நமக்காக பெற்றுக்கொண்டு இருக்கிற, நமக்காக அவர் சம்பாதித்திருக்கிற அந்த ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக, முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாக வாழ இந்த நாளிலாவது நம்ம முடிவெடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாகும்னு வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய ஜீவனை உயிர்த்தெழுதின் வல்லமை நமக்கு தருமா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்காக நாம் வாழுவோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் வாழுவோம், அவருடைய வேதத்தை படிப்போம். ஆகையினால்தான் இந்த பகுதியினுடைய துவக்கத்திலேயே நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கற்பனைகள் முதல்ல தெரியணும், அப்புறம் கற்பனைகளை நம்ம கைக்கொள்ளணும். ஆக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையோடு கூட எனக்குள்ள, என்னோடு கூட அவர் இருப்பார் என்றால் அதற்கு அர்த்தம் இதுதான். அவருடைய கற்பனைகளை அறிந்தணும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நிச்சயமாக இயேசு பிதாவுக்குள்ளேயும், அதே நேரத்தில் திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதையும் திட்டவட்டமாக நாம் அனுபவிப்போம் என்று திரும்பவுமாக நான் 20ஆம் வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். யோவான் 14:20, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஒரு பக்கம் இப்படி நம்முடைய வாழ்க்கையை உயிர்த்தெழுதலை வல்லமை மாற்றுமா? அடுத்த பக்கம் நாம் ஏன் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாக நம்ம சிந்திக்கிறோம், ஏன் இதை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை ஓரளவுக்கு தான், அதுக்கப்புறம் நாம் இந்த உலகத்திலிருந்து கடந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் உண்டு. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நாமும் மரித்து உயிர்த்தெழுவோம், நாமும் மரித்து உயிர்த்தெழுவோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது உண்மை. அஸ்ஸாமில் ஒரு ஏழை விதவை, ஒரே ஒரு மகன் திடீர்னு இறந்து போகிறான். சின்ன பாலகன் இறந்து போகிறான். இந்தம்மா பைத்தியமாயிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் இயேசுவின் மடியில் அந்த பாலகன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த பாலகனே சொன்னான், அம்மா ஏன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் இயேசப்பாவுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக போய் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த அம்மா அப்பொழுது மனம் திரும்பி, இந்துவாக இருந்த அம்மா தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த அம்மா சுவிசேஷகியாக மாறினாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான், உண்மைதான். நாம் இயேசுவுக்குள்ளே நாம் இருந்தோன்னா அவருக்குள்ளே மரிக்கும்போது நிச்சயமாக நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆக இந்த உலகத்தில் வாழும்போதே அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழலாம். மரித்தவர்களை குறித்து, நமக்கு அருமையானவர்கள் மரித்திருக்கிறார்கள், கடந்து போயிருக்கிறார்கள், அவர்களை குறித்த திட்டவட்டமான நம்பிக்கையோடு கூட நாம் வாழலாம். சரி, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்வாராம். அடுத்தது நம் மூலமாக அவர் கிரியை செய்வாராம். இதை அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கிற சரித்திரத்தில் இடம்பெற்ற நடந்த சம்பவங்கள் வாயிலாகவே அவைகளெல்லாம் அங்கே நமக்கு கதைகளாக இல்லை, சரித்திரமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறாங்க நடந்த காரியங்களை. அதுலேருந்து நம்ம பார்ப்போமா? அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் 23 வாசிக்கிறேன். அப்பொழுது இங்கே பேதுரு பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள். 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய பிரசங்கத்திலேருந்து சில பகுதிகளை வாசித்து காட்டுகிறேன். 37ஆம் வசனத்தில், இதை அவர்கள் கேட்டபோது, பேதுருவை கேட்டுக்கொண்டிருந்த
ஏராளமான மக்கள் அதை கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ பேதுரு சொன்னாராம் 38ஆம் வசனத்தில், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்குறோம், அப்படி அவங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்றைக்கு 3000 பேர் சபையில் சேருகிறார்கள், ரட்சிக்கப்பட்டு. அது மாத்திரமல்ல, 42ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணிதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதான அவைகளில் எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆக உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள்னு சொல்லி அவரிடத்தில் பேதுரு சொன்ன உடனே அங்கே 3000 பேர் சபையில் இணைந்து கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுது. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வல்லமையால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டு அவர் அங்கே கிரியை செய்வாராம். கிரியை செய்த உடனே அங்கே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஏற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி சொல்கிறேன். நாம் உண்மையிலேயே வேதத்தை வாஞ்சித்து அனுதினமும் வேதத்தை படித்து ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறோமா? ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்கிறோமா? நம்முடைய சக விசுவாசிகளோடு கூட உண்மையிலேயே அன்பினாலையும் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவினாலையும் நம்ம இணைகிறோமா, ஐக்கியம் கொள்கிறோமா? இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இதை அங்கே நிறைவேற்றி கொடுத்தது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை. திரும்பவும் அஸ்ஸாமுக்கு நாம் போவோம். அஸ்ஸாமில் நான் ஒரு குறிப்பிட்ட சபையை பற்றி அறிவேன். இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சபை, ஆனால் அவங்களுக்கு கட்டடம் இல்லை. என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாரத்துக்கு ஒரு நாள் கூலி வேலை செய்து அந்த கூலி முழுவதையும் கொண்டு வந்து சபைக்கு கொடுப்பாங்களாம். ஒவ்வொருத்தரும் 100க்கும் அதிகமானவர். ஆக இப்படி பல வருடங்கள் சேர்த்து வைத்து கடைசியில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை அவங்க கட்டி முடித்தாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, சபை என்பது ஏதோ சடங்காச்சார ரீதியாக வந்து போகிறதுக்காக இல்லை. சபை நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும், நம்ம ஒருவரோடு ஒருவர் இணைக்கணும். இங்கே சொல்வது போல அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தாங்க, ஜெபித்தாங்க, அப்பம் விட்டாங்க, ஐக்கியம் கொண்டாங்க. அங்கே சண்டை இல்லை, அங்கே அரசியல் இல்லை, அவங்க இணைந்து இருந்தாங்க. பிரியமானவர்களே, நாமும் சபைகளுக்கு சென்று வருகிறோம். நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய குடும்பமாக மாறலாமா? தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆக உயிர்த்தெழுந்த வல்லமையில் நான் பங்கு பெறுகிறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், நான் என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் பலப்படணும். அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்தில் எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் ரவுடியாக இருந்தான், எத்தனையோ பேரை அடிச்சிருக்கிறான், ஆல்மோஸ்ட் கொண்டு இருக்கிறான். ஆனால் என்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டானோ அன்னைக்கு அவர் சொல்லுகிறாரு, அடுத்த 6 மாதம் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், ஒப்புரவானேன். இன்றைக்கி குடும்பத்தில் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கிரியை செய்துனா குடும்பத்தின் அங்கத்தினரோடு நம்ம ஒப்புரவாக முடியுமா? குடும்பத்தின் அங்கத்தினர்களோடு கூட நம்ம ஒப்புரவாகி அவர்களுக்கு உதவியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆதரவா, அவர்களுக்கு ஆறுதலா, அவர்களுக்கு உதவியாக மாற்றிக்கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து நம்ம உள்ளிருந்து மாற்றும்போது அந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் இருக்காது. அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அங்கே ஒரு சப்பானி இருக்கிறான்.
அவன் பிச்சை கேட்குறான். பேதுரு அவனை பார்த்து, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். நமக்கு மீதி கதை தெரியும், என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்லையா? எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். பெரிய ஒரு சாட்சி, ஆரவாரம். அந்த மாதிரி ஆண்டவர் நம் மூலமாக கிரியை செய்ய முடியும். உயிர்த்தெழுதின் வல்லமை தான் பேதுருவை இதை செய்ய வச்சுச்சு. அதை திட்டவட்டமாக 3:15-16 அவர் சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா, ஊழியத்துக்கும் அழைக்கப்பட்டானா, ஒரு கிராமத்துக்கு சென்று ஆண்டவர் உண்மையிலேயே இப்படி வல்லமை உள்ளவராக இருந்தால் என் வாழ்க்கையை மாற்றினார், அது உண்மைதான், என் மூலமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்று சொல்லி அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். அப்பொழுது ஒரு வீட்டில் 17 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த ஒரு வாலிபன் அங்கே போய், ஒரு இந்து குடும்பம் தான், அங்கே போய் இவனுக்காக நான் ஜெபிக்கட்டுமான்னு கேட்டாராம். ஜெபிங்கன்னு சொன்னாங்களாம். ஜெபித்தாராம். ஜெபத்தின் முடிவில் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னாராம். அந்த மனுஷன் எழும்பி நடந்துட்டானான் அந்த வாலிபன். இன்றைக்கு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு சபை. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மைனா, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இதை நாள்தோறும் அனுபவிக்கலாம். நம்முடைய குணாதிசயம் மாறும், நம்முடைய கண்ணோட்டங்கள் மாறும், வாழ்க்கையின் லட்சியங்கள் மாறும், வித்தியாசமாக சாட்சியாக நம்ம வாழ ஆரம்பிப்போம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பேதுருடைய வாழ்க்கையின் மூலமாக நடந்தது மாதிரி நமக்கு தெரியும். அதற்கப்புறம் அவங்கள சிறையில் போட்டாங்க. சிறையில் இருந்தாலும் கூட அங்கேயும் ஆண்டவர் அவங்கள அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் சாட்சிகளாக நிறுத்தினார். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பெரிய ஆரவாரம். இதுதான் சபையினுடைய துவக்கம். இதை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய முடியும். தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் ஆண்டவர் உங்களை உபயோகிக்க முடியும். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, உங்களை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், புது வருஷத்தை கொண்டாடுவோம். ஆனால் ஆண்டவரே, அதற்கு இணையான இந்த பண்டிகையை பற்றி இந்த நாளிலே எங்களுக்கு வேதத்திலேருந்து நீங்கள் சொல்லி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நீங்கள் உயிர்த்தெழுந்ததுனால என்னோட வாழ்க்கை மாறிச்சு. இன்றைக்கு என்னோடு கூட இந்த வேத தியானத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட நீங்கள் ஆண்டவரை மாற்ற முடியும். அவங்களுடைய உள்ளான மனுஷனில் நீங்கள் கிரியை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக புரட்சிகரமாக நீங்கள் மாற்ற முடியும் ஆண்டவரே. அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாதவங்க யாராவது ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அவர்களோடு கூட இடைபடட்டும், அவருடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கட்டும், அவருடைய இருதயத்தை மாற்றட்டும். ஆண்டவரே, உம்மை அறிந்த உம்மை பின்பற்றுகிற சகோதர சகோதரிகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையினால அவர்கள் ஜொலிக்கிற சாட்சிகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு ஏற்றபடி ஆண்டவரே, அப்பம் பிடிக்கிறதுலையும் ஐக்கியத்திலையும் ஜெபத்திலையும் ஆண்டவரே, வேதத்தை இன்னும் அதிகமாக அறிந்து அதை கைக்கொள்வதிலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட, ஆழமாக வேர் விட்டு வளர நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பேதுரு மூலமாக நீங்கள் செய்த அந்த அற்புதங்கள் அடையாளங்களை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய நாட்டில் நீங்கள் செய்ய முடியுமே. எங்களை பலப்படுத்துங்க. விசுவாசத்தினால ஆண்டவரே, பெரிய காரியங்களை உமக்கென்று ஆண்டவரை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசமான முறையில் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும்
எங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் கிரியை செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா 73303738 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது info@ihf.life அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்.